கோபுரம் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம். நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன். பாரத தேசத்தில் சிவஸ்தலங்கள், வைணவத்தலங்கள், சிவஸ்தலங்களில் வைணவ மூர்த்தங்கள், வைணவஸ்தலங்களில் சிவமூர்த்தங்கள் இருக்கின்றன. ஆயினும் சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றாக இணைந்து ஒரே மூர்த்தமாக இருக்கும் தலம் எது தெரியுமா? அதுதான் சங்கரன் கோவில் என்னும் தலம். இத்தலத்தில் வேறெங்குமே காண முடியாத ரூபமாக சங்கர நாராயணர் விளங்குகின்றார். சிவன் பாதி, விஷ்ணு பாதி. எப்படி அர்த்தநாரி ரூபத்தில் அம்பிகையும் சிவனும் சரிபாதியாக இருக்கிறார்களோ அதுபோல இந்த ரூபம் எதற்காக எடுத்தார்? அதற்கு யார் காரணம்? பார்ப்போம். முன்னொரு காலத்தில் சங்கன், பதுமன் என்று இரு நாகங்கள், மிகவும் பக்திமான்கள். சங்கன் தன் கடவுளான சிவனே அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும், பதுமன் தன் விருப்பக் கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் இருவரும் பராசக்தியான பார்வதியிடம் வேண்டினார்கள். பார்வதி தேவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு பக்கம் கணவன், மறுபக்கம் மன்னன். இதில் யார் சிறந்தவர்கள் என்று எப்படி கூறுவது? சிவபெருமானிடம் கேட்டாள். அதற்கு சிவபெருமான், பொதிகை மலை சாரலில் புன்னை வனத்தில் நீ தவம் செய்வாயாக. உரிய காலம் வரும்போது உனக்கு யார் பெரியவர் என்று நான் சொல்கிறேன் என்றார். புன்னை வனத்தில் சிவபெருமானை நோக்கி ஊசி முனையில் கடும் தவம் புரிந்தாள் அம்பிகை. அவ்வாறு தவம் செய்யும்போது அவளுக்கு துணையாக அப்சரக்கன்னிகைகள் பசுக்களாக மாறி அந்த புன்னை வனத்தில் அம்பிகைக்கு துணையாக இருந்தனர். பசுக்களுக்கு தலைவியாக விளங்கியதால் அன்னை பார்வதிக்கு கோமதி என்றும் ஆவுடை நாயகி என்றும் திருநாமம் உண்டாயிற்று. அம்பிகையின் உக்கிரத்தவத்தின் பயனாக சிவபெருமான் அம்பிகைக்கு ஆடி மாத பௌர்ணமியும் உத்திராட நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் காட்சி கொடுத்தார். எப்படி தெரியுமா? ஒரு பாதியில் புலித்தோலாடை, ருத்ராட்ச மாலை, ஜடாமுடி, மறுபாதியில் பட்டு பீதாம்பரம், துளசி மாலை, வைர வைடூரியங்கள் பதித்த கிரீடமும் கொண்ட ஸ்ரீ சங்கரநாராயணர் என்ற திருக்கோலமாக. கடவுளர் இருவருமே சமம் என்று உணர்த்தும் இந்த ஆடித்தபசு ஆடி மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கண்கொள்ளா காட்சி. அம்பிகையின் கடுந்தவத்தால் நமக்கு கிடைத்த அரிய காட்சி. நாகர்கள் சங்கனும் பதுமனும் மட்டுமல்ல, நாம் அனைவருமே ஹரியும் ஹரனும் ஒன்று என்று உணர்ந்து கொள்ள வேண்டிய காட்சி. ஆடித்தபசு காட்சி முடிந்த பிறகும் அம்பிகை சிவபெருமானை நோக்கி தவமிருந்தாள். சிவபெருமான் அம்பிகை முன் தோன்றி காரணத்தை கேட்டார். அப்போது அம்பிகை, ஐயனே, இங்கே தாங்கள் இருவரும் ஒருவராக காட்சி தருகிறீர்கள். அப்படி இருக்க இங்கே நான் எப்படி அமைவேன் என்று கேட்டாள். உடனே 30 கோடி மன்மதஹார ரூபமாய், சங்கரலிங்கமாய், யானை மீது அமர்ந்து சிவபெருமான் காட்சி தர அவரது பத்னியாய் கோமதி இத்தலத்தில் எழுந்தருளினாள். நாகர்கள் சங்கனும் பதுமனும் இருவரும் சிவபெருமானுடன் இத்தலத்திலேயே தங்கிவிட்டனர். ஆதிசக்தி ஹரியும் ஹரனும் சமசக்தி கொண்டவர்கள் என்பதை உணர வைக்க கடும் தவம் புரிந்த திருத்தலம் இந்த சங்கரன் கோவில். யுகங்கள் உருண்டோடின. மணிகிரீவன் புன்னைவன காவலராக இருந்தார். தோட்டத்தின் ஒரு பக்கம் புற்றொன்று வளர்ந்திருந்தது. அதை ஒரு நாள் அவர் வெட்ட அதிலிருந்த பாம்பின் வாலும் வெட்டுப்பட்டது. அப்போது அவர் புற்றின் பக்கத்தில் சிவலிங்கம் இருப்பதையும் உணர்ந்தார். அதே சமயத்தில் அந்த பகுதியை ஆண்ட மன்னன் உக்கிரபாண்டியர் அடுத்த வனத்தில் வந்திருப்பதாக செய்தியறிந்து அவரிடம் தெரிவிக்க ஓடோடி போனார். உக்கிரபாண்டியர் அந்த செய்தியை அறிந்து புற்றினையும் புற்றிடம் கொண்டாரையும் பாம்பினையும் கண்டார். சங்கரனார் அசரீரியாக அந்த இடத்தில் கோவில் கட்டச் சொல்லி சங்கரநயினார் கோவில் என்ற ஊரையும் தோற்றுவிக்கச் சொன்னார். மன்னர் அவ்வாறே செய்தார். அந்த இடத்தில் கோமதி அம்மன் அழகே உருவானவளாக ஸ்ரீசக்கர பீடத்தின் மீது நின்ற கோலத்தில் வலது இடை நெளிந்து வலது கையில் மலர்பானம் மற்றும் பூச்செண்டை ஏந்தியவளாய், இடது கையை பூமியை நோக்கி தளரவிட்டவளாய், இளமங்கை கோலத்தில் புன்னகை பூத்த முகத்துடன் சர்வாலங்கார பூஷணியாக காட்சி தருகிறாள்.
இத்தலத்தில் அருள்பாலிக்கும் கோமதியம்மன் மீது ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்லோகமே கோமதியம்பா அஷ்டகம். பூலோக கைலாசமாக கருதப்படும் புன்னைவனத்தில் நாகதீர்த்தத்தின் அருகில் யோகபீடத்தில் யோகினியாய் சந்திரசூரியனுடன் அமர்ந்திருப்பவள் சம்சாரம் என்னும் வியாதியை போக்கக்கூடியவள். அம்பாளின் முன் ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது. மனநிலை மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இக்குழியில் அமர அவை முற்றிலும் குணமாகும் என்பது ஐதீகம். இங்கு மாவிளக்கேற்றுவது மிகவும் பிரசித்தம். தங்கப்பாவாடை, புஷ்பப்பாவாடை, தங்கத்தேர் போன்ற சிறப்பு வழிபாடுகள் இத்தலத்தில் அமைந்துள்ளன. ஆடிவெள்ளி, தைவெள்ளி, நவராத்திரி, ஆடித்தபசு போன்றவை இத்திருத்தலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. நாகங்கள் வழிபட்ட ஸ்தலமாகையால் இத்தலத்தில் நாமும் வழிபட சர்ப்பதோஷம் விலகும். புற்றுமண் இங்கே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதை உண்டால் வயிற்றுவலி மற்றும் உடல் வியாதிகள் தீரும் என்பது அநேக பக்தர்களின் நம்பிக்கை. புற்றுமண்ணை நெற்றியில் திருநீராக எண்ணி பக்தியுடன் இட்டுக்கொள்வார்கள். ஹரியும் ஹரனும் ஒன்றே என்று உணர்த்த வந்த கோமதி அம்பிகையை இந்த நவராத்திரி நன்னாளில் நாமும் வணங்கி நல்லருள் பெறுவோமாக. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.